மல்யுத்தம் அத்தியாயம் 3. 23 பரீட்சைகள். 6வது வருட கடைசியில் மழைக்கு முன் வாரம் வைகாசி மாத கடைசியில் 23 கடுமையான பரீட்சைகள். வெறும் கையடி, கோல் சுற்று, தட்டு வர்மம், மல்யுத்தம், குதிரை ஏறி ஈட்டி எறிதல், யானை ஓட்டியபடியே கணை தொடுத்தல், எரியும் நெருப்பு பந்துகள் ஊடே போய் ஆள் தூக்கி வருதல், மான் கொம்பு சண்டை, அதிரடி தாக்குதல், விலங்கிட, அடி தாங்கி தப்பி ஓடுதல், சதுரங்கம் என்று பல பரீட்சைகள். கடைசி பரீட்சை யார் 6 வருடம் சொல்லிக் கொடுத்தாரோ அவரே நேரடியாக மோதுவார். எப்படி, எந்த ஆயுதத்துடன் என்று தெரியாது. போர் என்று வந்த பிறகு குருவோ தந்தையோ முக்கியமில்லை. உணர்வு உயர்வு இல்லை, வெற்றியே உயர்வு. நடுமுற்றத்தில் பலகை போட்டிருக்கும். சுற்றி இடைக்கழி. இடைக்கழி தாண்டி அறைகள், முன்னும் பின்னும் மேல் மாடம். மேல் மாடத்திலிருந்து அம்பு வரலாம், ஈட்டி வரலாம், வளைகோல் வரலாம். சடர் என்று வாசல் திறந்து கத்தியுடன் வரலாம். அருண்மொழி நிறுத்தப்பட்டான். எல்லோரும் வெளியேறினார்கள். கணீர் என்று முதல் மணி அடிக்கப்பட்டது. தேர்வு துவங்கியது என்று அர்த்தம். அரைக்கல் நாழிகை கழித்து மறுபடியும் மணி ஒலிக்கும். அதற்குள் ஏதோ ஒருவிதமாக தாக்குதல் நடக்கும். காத்திரு என்று சொல்லிவிட்டு போனார்கள். அருண்மொழி உடம்பெல்லாம் காதாய் பலகையில் உட்கார்ந்திருந்தான். நேரம் கரைந்தது. சின்ன சலனம் கூட இல்லை. காற்று கூட வீசவில்லை போல் இருந்தது. மறுபடியும் மணி ஒலித்தது. கதவு திறந்து பெரிய குஞ்சன் நம்பூதிரி வெண் தாடியோடு, முகமெல்லாம் புன்னகையோடு, இரு கை நீட்டி, ஜெயித்து விட்டாய் அருண்மொழி என்று அருகே வந்தார். அவர் விரல் தோளில் பட சட்டென்று அவர் கால் புரட்டி முதுகில் தூக்கி தரை கவிழ்த்தான். இடது கையால் கழுத்தை தொட்ட கை வளைத்து பிடித்து முழங்கை மடக்கி நெஞ்சில் அழுத்தினான். குஞ்சன் நம்பூதிரி நகரக்கூட முடியவில்லை. திமிர திமிர மேலும் அழுத்தினான். மறுபடியும் மணி அடித்தது. பிறகு அவரை விடுவித்தான். எல்லோரும் கை தட்டினார்கள். கதவு திறந்து சூழ்ந்து கொண்டார்கள். மணி ஓசை கொடுத்து ஏமாற்றினேன். எப்படி ஏமாறாமல் இருந்தாய்? மணி வித்தியாசமாக இருந்தது. முதலில் கேட்ட நாதம் போல இல்லை. அது மட்டும் இன்றி அரைக்கல் நாழிகை முடியவில்லை. எப்படி தெரியும் உனக்கு? நிழல் அளவு, இந்த கூரை நிழல் அளவு ஒரு நாழிகைக்கு இத்தனை என்று கணக்கிட்டு வைத்திருக்கிறேன். அந்த அளவு படி அரைக்கல் நாழிகை ஆகவில்லை. மேலும் இடித்துரைத்தலை நீங்கள் தனியே செய்வீர்களே தவிர பாராட்டை தனியே செய்ய மாட்டீர்கள். நீங்கள் பாராட்டுவது பொய் என்று தெரிந்து போயிற்று. நம்பூதிரி மறுபடியும் தழுவிக்கொண்டார். அன்று சந்தியா வேளையில் சபதம் செய்தான். போர் என்ற பெயரில் பெண்களையோ குழந்தைகளையோ ஊனமுற்றவர்களையோ ஆயுதம் தரிக்காத அந்தணர்களையோ அடிமைகளையோ தலைப்பாகை அவிழ்ந்தவனையோ புறமுதுகிட்டு ஓடுபவனையோ மன்னிப்பு கேட்பவனையோ நோய் உள்ளவனையோ சரணடைந்தவனையோ கைது செய்யப்பட்டவனையோ அறவோரையோ யோகிகளையோ தூதுவரையோ துன்புறுத்த மாட்டேன். என் யுத்தம் சுபிட்சம் பொருட்டே, சத்தியம் பொருட்டே, சமாதானம் பொருட்டே. நெருப்பில் நெய்யூற்றி வலம் வந்து சத்தியம் செய்தான். என் பாவமும் புண்ணியமும் ஸ்ரீமன் நாராயணனை போய் சேரட்டும் என்று நெருப்பில் பொறியிட்டான். நெருப்பு சட்டென்று புகைந்து மறுபடி சுழலுடன் சுழலாயிற்று. தீர்காயுஷ்மான் பவக. சோழர்குல அணிவிளக்கே, அருண்மொழி பட்டனே, வாழினி. ஒருவேளை எனக்கு எதிரே நீ வாழ்பிடிக்க நேர்ந்தால் என்ன செய்வாயப்பா? சத்குருவே, அவ்விதம் நடக்காது நடந்து கொள்வேன். ஒருவேளை விதி நடக்கும்படி வைத்தால்? அருண்மொழி கவலையுடன் பார்த்தான். என் இருதய கமலத்தில் நொடி பொழுதில் கத்தி இறக்கி எடுத்துவிடு. சிரம் மறுக்காதே, அங்கஹீனம் செய்யாதே. ஐயா, எனக்கு தகனமும் நீயே செய். சுவாமி, ஸ்ரீமன் நாராயணன் மீது ஆணை. விதி உன்னை இங்கு அழித்தால், இது நேர்ந்தால் இவ்விதம் செய்வேன் என்று எனக்கு வாக்கு தத்தம் செய். தந்தேன் தந்தேன். ஆனால் ஐயா, நீயும் நானும் விதியின் கைப்பாவைகள் அருண்மொழிப்பட்டா. குஞ்சன் நம்பூதிரி குரு கண்மூடி உட்கார்ந்தார். மறுநாள் கேயுரம் கட்டத்தான் எழுந்து வந்தார். ஒரு வார்த்தை பேசவில்லை. ஒரு கை அசைப்பு இல்லை. வணங்கியவனை தழுவிக்கொள்ளவில்லை. சகலமும் கிருஷ்ணார்பணம் என்று நின்றுவிட்டார். மதுரை வந்ததும் சேர நாட்டு படையெடுப்பு பற்றி பேச்சு நடக்கிறது. காந்தலூர் சாலை போகாமல் சேரர் படையெடுப்பு நடக்காது. ஒருவேளை அது பள்ளிக்கூடம் போல பயிற்சி செய்யும் இடம் என்பதால் தாண்டி போய்விடலாம் அல்லவா? அருண்மொழி சிந்தனையிலிருந்து மீண்டான். தெற்கு சேர நாட்டு படையெடுப்பு. வல்லபா, சோழர்களுக்கு சேரன் பாஸ்கர ரவிவர்மன் விரோதி அல்லவே? அல்ல என்பது உண்மைதான். ஆனால் சோழ தேசத்து தூதுவன் அங்கே சிறை வைக்கப்பட்டிருக்கிறான். கேள்விப்பட்டேன். அது சேர பெண்களை அவன் மானபங்கப்படுத்தியதற்கு. மானபங்கம் செய்ய சொல்லி கட்டளை. என்ன இது பித்தலாட்டம்? இல்லை, அரசியல். புரியவில்லையே ஸ்ரீவல்லபா. சோழ தூதுவனை மீட்க போர் நடக்கும். அவன் சிறை வைக்கப்பட்டிருக்கும் ஊர் கொளுத்தப்படும். என்ன விபரீதம் இது?
இத்தனை போன பிறகும் பாண்டியர்கள் துள்ள காரணம் என்ன? நீயே சொல். சேரன் பாஸ்கர ரவிவர்மன். அவன் பாண்டியருக்கு செய்யும் மறைமுக உதவி. காந்தலூர் சாலையில் இப்போது பாண்டிய வீரர்கள் அதிகம் உண்டாமே. வடக்கன் களரி படிக்கிறார்களாமே. என்ன தவறு? எல்லா தேசத்து ஆட்களும் பயிற்சி பெறுகிறார்கள். பயிற்சி பெறும் காலம் வரை சாலைக்கு அடங்கி நடக்கிறார்கள். பிறகு தத்தம் தேசம் நோக்கி போகிறார்கள். இதுவரை தெற்கன் களரி படித்த பாண்டிய மாணவர்கள் வடக்கன் களரிக்கு வருவானேன்? தெற்கன் களரி முடித்தவர்களும் வடக்கன் களரி கற்றுக்கொள்ள வருகிறார்களாமே. படிப்புக்கு ஒரு முடிவே இல்லை வல்லபா. இல்லை அருண்மொழி, ஒரு முடிவோடு தான் வந்திருக்கிறார்கள். பாண்டிய வீரர்கள் ஒரு புதிய தலைமுறையை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆதித்த கரிகாலனால் வீரபாண்டியன் கொல்லப்பட்ட பிறகு, பாண்டிய விழுதின் நேரடி வம்சமும் அழிந்த பிறகு தெற்கன் களரி குறையுள்ளது என்று நினைத்து வடக்கன் களரியில் பயில்கிறார்கள். சரி, அதில் என்ன தவறு? இதற்கு சேர மன்னன் பாஸ்கர ரவிவர்மன் உதவி செய்கிறான், மானியம் கூட தருகிறான். அதிலும் தவறில்லையே. சோழ தேச அமைதி பாதிக்கப்படும். பாண்டிய நாடு சில வருடங்களில் தலை தூக்கும். எனவே அமைதி குறித்து திட்டங்கள் சில செய்யப்பட்டிருக்கின்றன. என்ன அவை வல்லபா? எனக்கு தெரியாது. வல்லபா, இது என் யூகம்தான் அருண்மொழி. சோழர்களுக்கு ஏன் மன்னசி வந்துவிட்டது? ஏன், என்ன தவறு அதில்? தமிழர்களே தமிழரை வெட்டி சாய்க்கும் தவறுதான். நாம் தமிழால் ஒன்றுபட்டவர்கள், ஆயினும் நிலத்தால் பிரிக்கப்பட்டவர்கள். பாண்டிய நாட்டு கம்பஞ்சோறும் மிளகாய் பழமும் நமக்கு ஒவ்வாது. இவனுக்கு அரிசி சோறு குமட்டல் வருகிறது. சோழ தேசத்து இளஞ்சிவப்பு பெண்களுக்கு பாண்டிய தேச கருப்பு பெண்கள் மட்டம். இதற்கு சேரனை குறிவைப்பானேன்? திட்டங்கள் பல இருக்கின்றன. என்ன திட்டம்? சேரர்களும் சேர தேசத்து நம்பூதிரிகளும் வர்ணம் பரப்புகிறார்கள், குல தாழ்ச்சி சொல்கிறார்கள். அப்படியா? ஆம். சோழ தேசத்து சைவ பூசாரிகள் விடுவார்களா? அப்படியென்றால் மதச்சண்டையா? மதச்சண்டையும் கூடத்தான். சைவ சமயமே சமயம், சேர வாரீர் ஜெகத்தீரே. பௌத்தர்களையே நாம் ஆதரிக்கவில்லையா என்ன? எண்ணிக்கையில் குறை உள்ளவர்களை இம்சைப்படுத்த மாட்டோம். ஈழத்தில் அவர்கள் அதிகம். அங்கும் போவோம். எதற்கு? பாண்டிய நாட்டு மணிமுடியும் செங்கோலும் அங்கேதான் உள்ளன. அப்படியென்றால் மணிமுடி பறிக்கவா? இல்லை இல்லை, பௌத்தர்களை ஒரு இடத்தில் நிறுத்த. என்ன இது வல்லபா, கீழ்த்தரமான எண்ணம். இல்லை அருண்மொழி, சமணமும் பௌத்தமும் இந்த தேசத்தை எப்படி கலக்கி இருக்கின்றன என்று உனக்கு தெரியாதா? மறுபடி சைவம் தழைக்க எத்தனை காலமாயிற்று என்று தெரியாதா? அது சரி, இதற்கு வாளா துணை? வாளும் துணை. சோழ மன்னர் எண்ணம் அப்படியா? அது எனக்கு தெரியாது. அங்கு செம்பியன் மகாதேவி என்று ஒரு கிழவி இருக்கிறாள். தெரியும், மன்னரின் பாட்டியார். அவர் வாக்குக்கு மிக மதிப்பு அங்கே. சைவ சமயத்தை பரப்ப பல முயற்சிகள் செய்கிறாள். செங்கல் கோவிலை கற்கோவிலாக மாற்றுகிறார். ஏகப்பட்ட நிபந்தங்கள் தருகிறார். ஏன், அவர் விண்ணகரத்துக்கும் கூட. அது அரசியல் அருண்மொழி. தற்சமயம் யாரையும் பகைத்து கொள்ளும் விருப்பமில்லை. அதே நேரம் சைவ சமயத்தை எல்லா திக்கும் பரப்புகின்ற வேலையும் துவங்கிவிட்டது. திடீரென்று ஏன் இந்த எண்ணங்கள் மன்னர் குடும்பத்தில் வல்லவா? அருண்மொழி, தமிழ் தேசம் பல்வேறு வித்தியாசமான உற்பாதங்களை சந்தித்திருக்கிறது. வடக்கிலிருந்து அந்நியர்கள் வந்து தங்களை பல முறை நிலைநாட்டி போயிருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? நீயே சொல். ஒற்றுமையின்மை, நிலத்தால் மதத்தால் பிளவுபட்டிருக்கின்ற தன்மை. சோழ மன்னர் இதை யோசித்திருக்கிறார். ஒரே இனம், ஒரே மொழி, ஒரே மதம் என்று தீர்மானித்திருக்கிறார். தெற்கே குமரி முனையிலிருந்து வடக்கே வேங்கி நாடு வரை ஒரே மொழி தமிழ், ஒரே இனம் தமிழ் இனம், ஒரே மதம் சைவம், எதனாலும் பிளவுபடாத மக்கள். ஆனால் நிலத்தால் பிளவுபட்டிருப்பதாக சொன்னாயே. ஆமாம், ஆனால் சகலமும் அழித்துவிட்டு இனி சோழ நிலம், சோழ பேரரசு என்று புகழ் பெறும். அதாவது சேரனையும் பாண்டியனையும் முற்றாக அழித்துவிட்டு. வேறு வழி இல்லை. இதற்கு வேறொரு காரணமும் அரச குடும்பத்தில் உண்டு என்கிறார்கள். என்ன காரணம்? ராஜேந்திரன் தங்கையா? ஆமாம், ராஜேந்திரனுக்கும் குந்தவை பிராட்டிக்கும் நடுவே பிறந்த சோழ அரசர் மகள். ஸ்ரீவல்லவன் அருண்மொழியை உற்று பார்த்தான். என்னவாயிற்று இளவரசிக்கு? பௌத்தம் பேசுகிறார். உன்னோடும் பேசியிருக்கிறார். ஆமாம், பேசியதுண்டு. பேசத்தானே செய்தார். அதனால் என்ன? சைவ குடும்பத்தில் பௌத்தம் பேசுகிற பெண். துடித்து போய்விட்டார் செம்பியன் ஸ்ரீதேவியார். அதனால் தமிழ்நாடு முழுவதும் திக்விஜயம். வல்லபா,
மன்னர் பிற மதங்களை அழிப்பவர் அல்லவே, ஆனால் அடக்கி வைப்பவர். பாண்டிய மன்னர்களை அழிப்பதல்ல அவர் நோக்கம், தன் கீழ் அடக்கி வைப்பது. சேரனை ஒழிப்பதல்ல அவர் எண்ணம், பணிய வைப்பது. என் தகப்பனாரும் பெருந்தரத்து அதிகாரிகளும் எப்போது வருகிறார்கள்? விரைவில். அதுவரை என் காவலில் இருக்கும்படி நட்பின் பெயரால் அன்பு கட்டளை இடுகிறேன். மறுத்தால் விலங்கிட்டு வைக்கும்படி உத்தரவு. யார் உத்தரவு? மேலிடம். மேலிடம் மேலிடம் என்று யாரை சொல்கிறாய் வல்லபா? உனக்கே தெரியும் அருண்மொழி. இப்போது அமைதியாக இரு. எனக்கு இந்த அரசியல் வெறுப்பாக இருக்கிறது வல்லபா. காந்தலூர் சாலைக்கு நீ அனுப்பப்பட்ட காரணமே அரசியல்தானே. இந்த போர் பல ஆண்டுகளுக்கு முன்னரே சோழ மன்னரால் தீர்மானிக்கப்பட்டு விட்டது. உத்தம சோழர் என்னும் பொம்மை அங்கே இதுகாரும் அரசியல் செய்து வந்தது. அருண்மொழி தேவர் நமது ராசராசர். அவர் பெயரே உனக்கும். எனவே பெயரை கெடுத்து கொள்ளாதே. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 4. நானும் நீயும் விதியின் கை பாவைகள் அருண்மொழி பட்டா என்று குஞ்சன் நம்பூதிரி கூறியது காதில் ஒலித்தது. தூக்கம் வரவில்லை. நெருப்பு கரைகள் சூழ்ந்த மாளிகையின் நடுமுற்றத்தில் மெல்ல உலவினான். பல வருடங்களுக்கு முன்பு தீர்மானிக்கப்பட்ட படையெடுப்பா இது? இதன் பொருட்டுத்தான் நான் காந்தலூருக்கு அனுப்பப்பட்டேனா? எதற்கு? சேர நாட்டை அழிக்கவா? இன்னும் என்னவெல்லாம் அழிக்க வேண்டும்? சந்திரமல்லியின் பேச்சு காரணமாமே இந்த படையெடுப்புக்கு? ஸ்ரீவல்லவன் உளறுகிறானா? பட்ட முகம், அத்தை குந்தவை போலவே உயரமான உடம்பு, கடைசல் தேகம், நீளமான கைகள், பெரிய பெரிய விழிகள். 14 பிராயத்துக்கு ஏகமாய் பேச்சு, தத்துவ விசாரணை. தஞ்சையில் புது மாளிகை ஏறிய போது வாசலுக்கு வந்து வணக்கம் சொன்னாள். இளவரசி என்கின்ற கர்வம் கொஞ்சம் கூட இல்லை. நான் அருண்மொழிப்பட்டன், சேனாதிபதி கிருஷ்ணன் ராமன் பிரம்மராயன் மகன். தெரியும். 5 வருட படிப்பு முடித்து விடுமுறையில் வந்திருக்கிறீர்களாமே? ஆமாம், இன்னும் 1 வருடம் ஆசிரிய பயிற்சி இருக்கிறது. அப்படியென்றால் இப்போது சொல்லித்தர தெரியாதா? தெரியும், ஆனால் முறையாக தெரியாது. வர சொல்லி ஆள் அனுப்பியதாக அம்மா கூறினார். ஆமாம், சிலது பேச தெரிந்து கொள்ள. என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? நான் நாட்டியத்தில் சிறந்த தலைக்கோழிகளிடமும் தளிச்சேரி பெண்டுகளிடமும் நடனம் முறைப்படி பயிலுகிறேன். நாட்டியம் ஆட ஆட இனம் தெரியாத அமைதி பரவுகிறது. ஆடி அயரும் போது மனசு இசையிலேயே மூழ்கி கிடக்கிறது. கிட்டத்தட்ட இது போன்ற ஒரு நடனம் காந்தலூர் சாலையில் சொல்லித் தருகிறார்களாமே. இளவரசி, அது நடனம் அல்ல, உடற்பயிற்சி. நடனம் போலவா? நடனம் போல, அவ்வளவுதான். இசையேதும் அதில் இல்லை. உடம்பில் பல பாகங்களில் உள்ள தசைநார்களை முறுக்கு தளர்த்தி அசைந்து அசைந்து நிற்பதில் மனசும் உடம்பும் ஒருமுகப்பட்டு நிற்கும். பயிற்சி முடிந்தவுடன் களை பறந்தொழிவிடும், புத்துணர்ச்சி பெருகும். எனக்கு ஆடி காட்டுவீர்களா? அருண்மொழி சிரித்தான். இது ஆட்டமல்ல இளவரசி, மனசு உடம்பு இரண்டும் ஒன்றே என்கின்ற பயிற்சி. சிறு முரசு உண்டா இங்கே? இருக்கிறது. எடுத்து வாருங்கள். 3 மாத்திரை அளவு தள்ளி, அதாவது 1 2 3 டம் என்று அடியுங்கள். அதுதான் தாளம். தகிட தை தை என்கின்ற அளவு. முரசை அவள் தட்ட கைகூப்பி கண் மூடி நின்று மெல்ல கால் நகர்த்தி உடம்பு பல கோணங்களாக வளைத்து புஜங்களை தளர்த்தி நேராக்கி இழுத்து வெட்டி நடந்து நின்று அசையாது பல பயிற்சிகள் செய்தான் அருண்மொழி. முற்றிலும் தன்னை மறந்த நிலையில் ஒரு மோனத்தில் சஞ்சரித்தான். உடம்பு தலை எல்லா பகுதிகளுக்கும் சக்தியை சீராக பரவச் செய்தான். மெல்ல வியர்வை கொப்பளிக்க அமைதியாக இருந்தான். அற்புதம்! இசையற்று தாளமே மனசில் கொண்டு அசைகிறீர்களே. ஆமாம், மனசு கோபமுற்று இருக்கும்போது இதை செய்ய சாந்தமாகும் இளவரசி. புரிகிறது. நான் முயற்சிக்கட்டுமா? தவறு இருப்பின் திருத்துங்கள். முரசு நீங்கள் அடிக்கிறீர்களா? தகிட தை. அசைந்தாள். பல காலம் நடனம் பயின்ற பிறகு இந்த அசைவு அவளுக்கு எளிதாகவே இருந்தது. சில இடங்களில் கை அசைவு திருத்தினான். உயர தூக்கின கை அளவை குறைத்தான். அம்மாடியோ, ஜில்லென்று ஆகிவிட்டதே உடம்பு. சற்று உட்காருங்கள். எதற்கு? மனசு மேலும் ஒருமுகப்படுத்த. அவ்விதமே சில துளிகள் அமைதியாக இருங்கள். அவன் சொல்படி சம்மணமிட்டு கண் மூடினாள். அப்படியே கண்மூடி மல்லாக்க படுங்கள் இளவரசி. எதற்கு? தொடர்ந்து ஒரு ஆசனம் சொல்கிறேன். மனசு தளரவிட்டு கீழ்ப்படியுங்கள். மல்லாந்து படுத்தாள். கண் மூடுங்கள் இளவரசி. உடம்பை தளர விடுங்கள். கண்மூடி மனதால் உங்கள் 2 கட்டை விரல்களையும் தொடுங்கள்.
பாதம் வருடுங்கள், மனதால் மெல்ல புதிகாலை உணருங்கள், பிறகு கணுக்கால் உள்ளும் புறமும் உணர்ந்து அனுபவியுங்கள், பிறகு ஆடு திசை. 2 ஆடு தசைகளையும் ஒரு சேர உணருங்கள். இப்போது முழங்கால், இப்போது தொடைகளின் மீது கவனம் செலுத்துங்கள். மிரள வேண்டாம் இளவரசி. இப்போது நான் ஆசிரியன், ஆண் பெண் பேதமற்றவன். இப்போது உங்கள் அந்தரங்க இடத்தை மனசால் உணருங்கள். இடுப்பு, பின் தசை, குடல், குடல் முழுவதும் படருங்கள். மேல் எழும்பி இரைப்பை, இங்கே இங்கே இருக்கிறது இரைப்பை. மெல்ல விரல் குத்தினான். பிறகு உணவு குழாய், சுவாச கோசம், இருதயம், மார்புகள். மெல்ல நகர்ந்து தொண்டை குழிக்கு வாருங்கள். கன்னம், வாய், நாக்கு, பற்கள், காது மடல், மூக்கு, உள்மூக்கு, கண்கள், இமைகள், புருவம், மேலே நெற்றி, நெற்றிச் சுடர், உள்ளே மூளை, உச்சியில் கபாலம். அங்கேயே நில்லுங்கள் இளவரசி, மூளையின் நடுவில் நில்லுங்கள். உடம்பு தளர்ந்ததா? சந்திரமல்லி பதில் சொன்னால். கண் மூடி கபாலம் பற்றி கொண்டு அங்கேயே இருங்கள். இப்போது நான் மெல்ல உணர்வை நெற்றி வழியே நேர்கோடாக இழுத்து செல்வேன். என் காற்று படிதலை மட்டும் உணர்ந்து அப்படியே தொடர்ந்து மனசை செலுத்துங்கள். உச்சியிலிருந்து ஊதி கொண்டு வந்து நெற்றி, மூக்கு, நுனி உதடு, முகவாய், கழுத்து, தொண்டைக்குழி, மார்பு, மார்பு குழி, தொப்புள் குமிழ் அருகே வந்தபோது அருண்மொழி என்று அதட்டல் கேட்டது. எழுந்து நின்றான். சந்திரமல்லி கலைந்து கண் விழித்தாள். என்ன இது? இளவரசியை என்ன செய்கிறாய்? பிரம்மராயர் அங்கே கோபத்துடன் நின்றிருந்தார். இது ஒரு வகை யோகம் அப்பா. இளவரசி கேட்டதற்கு இணங்கி சொல்லித் தருகிறேன். பெண்களுக்கு யோகம் அவசியமில்லை என்று உனக்கு யாரும் சொல்லித்தரவில்லையா? யோகம் சகலரும் கை கொள்ள முடியும். சந்திரமல்லி சட்டென்று கலைந்ததில் எழுந்து தள்ளாடினாள். அருண்மொழி அவளை பிடித்து கொண்டான். பார், இளவரசி சிரமப்படுகிறாள். இல்லை பிரம்மராயரே, இது அற்புதமான அனுபவம். தேவையின்றி கலைத்து விட்டீர்கள். மன்னித்து விடுங்கள் இளவரசி. அரசர் எங்கே? மாடத்தில் பாட்டியாரோடு இருக்கிறார். அருண்மொழி, கவனமாய் இரு. நீ கற்றது அனைத்தும் அவள் தலையில் சுமத்தி விடாதே. கூடம் தாண்டி அறைக்குள் நுழைந்தார். பெரிதாய் படியேறும் சத்தம் கேட்டு மங்கிற்று. அற்புதம் அருண்மொழியாரே, உடம்பு காற்று போல ஆகியிருக்கிறதே. நடனத்தை விட மனசுக்கு யோகம் அமைதி தரும் இளவரசி. எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம். உண்ட பிறகு தவிர்ப்பது நலம். வேறு என்னவெல்லாம் கற்றீர்கள்? குண்டலனி யோகம். பிறகு தரை ராஜ்ய விவகாரங்கள், மக்கள், மதங்கள் பற்றிய பாடம், படைக்கல பயிற்சி. என்னென்ன மதங்கள் பற்றிய பாடம்? எல்லா மதங்களை பற்றியதும் இளவரசி. பௌத்தம் அறிவீரா? சிறிதளவு. அடிப்படை சொல்லுங்களேன். எதற்கு இளவரசி அதெல்லாம்? நான் ரகசியமாக பௌத்தம் படிக்கிறேன். பெரிய பாட்டிக்கு இது பிடிக்கவில்லை. இதுதான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வரைமுறை உள்ளதா அருண்மொழி? அப்படியெல்லாம் இல்லை இளவரசி. பௌத்தர்களில் பெண் துறவிகள் உண்டாமே? ஆம், உண்டு. எனக்கு துறவு ஆசை உண்டு அருண்மொழி. எல்லா உயிருக்கும் கடுகளவும் தீங்கு செய்ய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஒரு நினைப்பு. இது தவறா? உயர்ந்த உள்ளம் உங்களுக்கு இளவரசி. போரற்ற வாழ்க்கை, சகல நேரமும் தெய்வ நினைவு, எதன் மீதும் ஆசை கொள்ளாத நிலை. சாத்தியம்தானே அருண்மொழி? சாத்தியம்தான். மேலே மாடத்தில் எனக்கு திருமணம் பேசுகிறார்கள். எனக்கு மனநிலை சரியில்லை என்கிறார் பாட்டி. நீங்கள் மிக தெளிவாக இருக்கிறீர்கள் இளவரசி. துறவில் ஆசை என்றதற்கு அம்மா கன்னத்தில் இடிக்கிறார். ஏதாவது ஒரு சிற்றரசருக்கு வாழ்க்கைப்பட்டு அவன் யுத்தம் யுத்தம் என்று அலைந்து தாக்கி தாக்கப்பட்டு அழித்து அழியப்பட்டு ஏன் ஆண்கள் இப்படி இருக்கிறார்கள் அருண்மொழி? மலைகளை பார்த்திருக்கிறீர்களா? எத்தனை அமைதியாக இருக்கின்றன. மனிதர்கள் மட்டும் ஏன் இப்படி அலைகிறோம்? அதெல்லாம் விதி இளவரசி. அப்பா, என்னை ஆதரித்து பேசிய ஒரே ஜீவன் நீங்கள்தான். மிக்க நன்றி அருண்மொழி பட்டரே. நான் விடைபெறுகிறேன் இளவரசி. குனிந்து கரம் குவித்து வணங்கி விடைபெற்றான். இளவரசியை தியானத்தில் நிறுத்தும் போது மனசு ஒருமுகப்பட்டிருந்தது. விலகி வீட்டிற்கு நடந்தபோது உஷ்ணமாகிவிட்டது. மிக அருகே ஒரு வாலிப பெண்ணை இப்போதுதான் பார்க்கிறான். மல்லாந்து கிடந்த முலைகளும் வெண்மையான அடிவயிரும் சிப்பியின் குழிவு மாதிரி தொப்புளும் உடம்பு விதிர்த்து போட்டது. மர மர என்று கட்டளையிட்டாலும் மனசுக்குள் ஆழமாக பதிந்தது. வீட்டில் அம்மாவுக்கு கண்கள் கலங்கி இருந்தன. என்னம்மா, ஏன் வாட்டம்? உன்னை பற்றித்தான் அருண்மொழி. ஏன், என்னை பற்றி என்ன? 5 வருடம் நீ படிப்பு முடித்ததும் அமன்குடி போய் நந்தா விளக்கு ஏற்றலாம் என்று நினைத்தேன். மறுபடியும் 1 வருடம் படிக்க வேண்டும் என்கிறாயே. போக வேண்டாம் என்கிறாயா அம்மா? போ, படிக்கிற பிள்ளையை எப்படி தடுக்க முடியும்? வேத அத்தியாயனமா? இல்லையே, சண்டை போட அல்லவா படிக்கிறாய். ஏன் அம்மா, என்ன தவறு?
நீயும் அப்பா மாதிரி ராஜ்ய விவகாரங்கள் என்று ஊர் ஊராக போக நான் மட்டும் வீட்டில் கொட்டு கொட்டு என்று இருக்க வேண்டும். என்ன குறை வீட்டில்? ஆட்கள் இல்லையா, தோழிகள் இல்லையா அம்மா? புருஷனோ பிள்ளையோ இல்லாமல் வீடு எதற்கு? என்னம்மா இது? 4 பக்கம் ஆண்கள் போனால்தானே பிழைப்பு மதிப்பு. பிரம்மராயர் மனைவி என்றால் ஊரே நடுங்குகிறது. ஊர் எனக்கு நடுங்குகிறது. நான் யாருக்கு நடுங்குகிறேன் என்று தெரியவில்லை. நீ என்ன சொல்கிறாய்? அப்பாவை பற்றி ஏதும் கேள்விப்பட்டாயா? இல்லையே அம்மா. என்ன? ஊர் விவகாரங்கள் ஏதாவது காதில் பட்டதா? ஆமாம், பழையாறையிலிருந்து தஞ்சைக்கு சகலரும் குடிபெயர்ந்தோம். தஞ்சையை ஒரு கோட்டை தளமாக்கி விடப் போகிறார்கள். 1 வருடத்தில் சுற்றி கோட்டை எழுப்பி போர் வரும் என்று தோன்றுகிறது. அடே போடா. என்ன அம்மா, உங்களுக்கு எப்போதும் கோட்டை போர் அகழிதானா? வேறு என்னம்மா கேட்கிறாய்? சாப்பிட்டாயா? இல்லை. வா சாப்பிடு. ஒரு விஷயம் இன்று ஆச்சரியமாக இருந்தது அம்மா. என்ன? இளவரசி சந்திரமல்லி. யார்? நடுவர் பெண் பிள்ளையா? என்ன அவளுக்கு? பௌத்தம் பேசுகிறார். துறவியாக ஆசையாம். அவளுக்கு மட்டும்தானா? தஞ்சையில் பாதி பெண்களுக்கு துறவு ஆசைதான். சற்று முன்பு கூட ஒரு வேளாள பெண் வந்து அழுது விட்டு போனாள். 3 நாட்களுக்கு ஒரு முறை வீட்டுக்கு வருகிறானாம். வந்தால் குடித்துவிட்டு படுத்து விடுகிறானாம். வயல் வேலையும் மேற்பார்வை பார்த்து வீட்டையும் நிர்வகித்து முடியவே இல்லை என்கிறாள். பழையாறையிலிருந்து குடிபெயர்ந்து தஞ்சைக்கு வந்திருக்கிறோம் அல்லவா? சில சிரமங்கள் இருக்கத்தான் இருக்கும். என்ன குடிபெயர்ந்தோம்? பழையாறை வாசனை போகவில்லையே. என்ன சொல்கிறாய் அம்மா? சாப்பிடவாடா. அம்மா என்ன சொல்லுகிறாள் என்று புரியவில்லை. புரியும் நிலையிலும் மனசு இல்லை. அரண்மனை மாதிரி வீடு, சுற்றிலும் நந்தவனம். மிக அருகே தஞ்சை தளிக்குளத்தார் கோயில் வீடு. முழுக்க சேவகம் செய்ய விதவிதமாக ஆட்கள். அம்மா பணக்காரியாகிவிட்டாள். அலட்டி கொள்கிறாள் என்றே பட்டது. நீ மட்டுமாவது போய் வா. ஏன்? அமன்குடிக்கு போய் விளக்கு போட்டுவிட்டு வா. என்னை அனுப்ப மாட்டார் உன் அப்பா. அப்பாவிடம் வழி செலவுக்கு 20 கழஞ்சும் நந்தா விளக்கு போட 30 கழஞ்சும் பொன் எடுத்துக்கொண்டு அம்மாவை வணங்கிவிட்டு குழந்தை பாதையில் நடந்தான். அப்பா, குதிரை வேண்டுமா என்று கேட்டார். இல்லையப்பா, நடந்து போகிறேன். ஊர் முழுவதும் நிதானமாக பார்த்து போக இதுவே சௌகரியம் என்று படி இறங்கினான் அருண்மொழி. எல்லா இடமும் பார்த்து பின் வா, அம்மா கூவினாள். தஞ்சை தளிக்குளத்தார் கோயில் முதலாய் குழந்தை வரை ஒவ்வொரு கோயிலாக வழிபட்டு கொண்டே நடந்தான். கருந்தட்டாங்குடி கோவிலில் கற்றாழி வேலைகள் நடந்து கொண்டிருந்தன. ஐயாரப்பன் கோயிலில் புல் செதுக்கி சுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். பெரிய மதில் சுவர் எடுத்து கொண்டிருந்தார்கள். காவிரி 5ஆக பிரிந்து தஞ்சையில் வண்டல் மண் கொண்டு வந்து குவித்து வாயெல்லாம் கால் வாய்களாக ஊடறுத்து பாய்ந்து கொண்டிருந்தது. கண்ணுக்கு எட்டினவரை பச்சை தெரிந்தது. ஐயாறு தாண்டினதும் பச்சை தலைப்பாகை அணிந்து ஒரே கூட்டமாக 10 பேர் நிற்க கிராமத்தார்கள் எதிரே கை கட்டி பேசிக்கொண்டிருந்தார்கள். தஞ்சையில் உள்ள நிலங்கள் அளந்து நன்சை புன்சை என்று பிரித்து கல்லும் சுள்ளியும் தட்டு எல்லை வகுக்கிறார்களாம். எல்லா நிலத்துக்கும் வசதியாக நீர் பாய்ச்ச உத்தரவாம். மேடான நிலத்தில் குளம் வெட்டுவதும் தாழ்வான இடத்துக்கு கால்வாய் அமைப்பதும் அந்த பச்சை துண்டு ஆட்கள் செய்வார்களாம். ஆனால் இத்தனை நீளம் கால்வாய்க்கு இத்தனை காசுகளை கிராமம் கட்ட வேண்டும். திடுமென்று இத்தனை காசுக்கு எங்கே போக என்று கேட்டதற்கு பச்சை தலைப்பாகை பதில் சொல்லி கொண்டிருந்தார். அருகில் உள்ள கோயில் பண்டாரத்திடமிருந்து காசு கடன் வாங்கி பிரதி மாசம் வட்டி கட்டி அறுவடையானதும் கடனை திருப்பிக் கொடு என்றார்கள். கிராமம் ஏற்றுக்கொண்டு வட்டி கணக்கு போட்டுக்கொண்டிருந்தது. வட்டி அதிகம் என்று முணுமுணுத்தவனை சிவன் கோவிலுக்கு தானே தரப்போகிறாய் என்று சமாதானம் சொல்லி கொண்டிருந்தார்கள். நீர் உயர நிலம் உயரும், நிலம் உயர வரப்பு உயரும், வரப்பு உயர நெல் உயரும், நெல் உயர கோன் உயரும் என்று பேசிக்கொண்டிருந்தார்கள். 2 போகத்தில் கடனும் வட்டியும் தந்து விடலாம் என்றார்கள். இத்தனை திட்டங்கள் சொல்கின்ற பச்சை துண்டு யார்? சோழ மன்னர் அனுப்பி வைத்த ஆட்களா? கற்சிற்பிகள். ஆங்காங்கே கல் மதகு கட்டவும் கரை உயர்த்தவும் கால்வாய் போக்கு திசை திருப்பவும் சோழ அரசரால் நியமிக்கப்பட்டவர்கள் அவர்கள். கல் கிரயமும் கல் செதுக்க கூலியும் அரசே அவர்களுக்கு தருகின்றன. கால்வாய் கூலி மட்டும் கிராமம் கொடுத்தால் போதும். விளை நிலமில்லாத எவருக்கும் சொந்தமில்லாத நிலத்தில் கால்வாய் போடும் செலவும் அரசே ஏற்கிறது. இதை கேள்விப்பட்டு வியந்து போனான் அருண்மொழிபட்டன். இது மட்டும் நிறைவேறினால் தஞ்சை முழுவதும் பல்லாயிரம் கிளை விரிந்து காவிரி பாயும். சின்ன சின்ன நிலத்துண்டுகளிலும் விவசாயம் நடக்கும். 6ல் 1 பங்கு நெல் வரி அரசுக்கு அதிகம் கிடைக்கும். நெல் விற்று மிளகு வாங்க முடியும். பஞ்சம் தாண்டவமாடும் பாண்டிய நாட்டிலும் வேங்கியிலும் விற்று பொன்னாக்க முடியும். தாளடித்த வைக்கோல் தட்டைகளால் மாடுகள் கொழுக்கும். வாய்க்கால் கரையெல்லாம் புல்லாக ஆடுகள் அதிகமாகும். நெல் அடித்து புடைக்க கோழிகளும் முட்டைகளும் அதிகமாகும். விலை குறையும். மக்கள் பஞ்சமில்லாது வாழ்வார்கள்.
முத்துச்சரமும் காதில் பொன்கொழியுமாக பெண்கள் வலம் வருவார்கள், ஆண்கள் பரவசப்படுவார்கள். சோழ மன்னர் இத்தனை யோசித்து இறங்கியிருக்கிறாரா? தஞ்சை உரமாய் நின்றுவிட போகிறதா? பஞ்சமில்லாத மக்கள் பாட்டும் கலையும் வளர்க்க புதிய நாகரிகம் தோன்றப் போகிறதா? உடம்பு சிலிர்த்து போனது. பொற்காலத்தில் வாழ்கிறேன் என்று தோன்றியது. குடந்தையை நெருங்க மாயிலாட்டிகள் பொது எருதுகளுடன் கூட்டமாக நடந்து போனார்கள். பித்தளை மின்ன எண்ணெய் குடங்கள் வண்டிகளில் போயின. வணிக குழு இது. சிரிப்பும் பாட்டுமாய் போகிறது. களைப்பு தெரியாதிருக்க விதூஷகர்களையும் கவிஞர்களையும் மாயிலாட்டிகள் கூட்டி போகிறார்கள். முன்னே அவர்களின் சிறிய சொந்த கூலிப்படையும் போகிறது. அருண்மொழிப்பட்டன் விரைவாய் நடந்த மாயிலாட்டிகளுடன் சேர்ந்து கொண்டான். ஒரு பொதி 3 முழ பட்டு துணி சீன பட்டு நாகையிலிருந்து 5 வண்ணத்தாரிடம் மிளகுக்கு வாங்கி குழந்தைக்கு போகிறார்கள். பொன் நகைதான் தர வேண்டுமா? வேண்டாம். ஆடு மாடு கொடுத்தால் கூட போதும். காசுக்கு 2 ஆடு அல்லது 1 பசு, 2 பசு, 1 எருமை. ஆடுகளும் இல்லையெனில் 10 கலம் நெல் அல்லது 1500 வாழைப்பழம். தஞ்சை குடந்தைகளில் விலை கொஞ்சம் அதிகம்தான். குடந்தை சத்திரத்தில் இரவு ஆட்டம் பாட்டம் பார்த்துவிட்டு விடிந்து 1 நாழிகை தூங்கி மறுபடியும் எழுந்து அமன்குடிக்கு போனான். வயல்கள் தாண்டி அக்ரஹாரத்தில் நுழைந்தான். காலையில் அத்தியனம் முடித்துவிட்டு வயல்களுக்கு மேற்பார்வைக்கு பலரும் சென்றுவிட உள்ளே நுழைகையில் கூட்டமே இல்லை. யாரு? எதிர்பட்ட சின்ன பையன் கேட்க அருண்மொழி பெயர் சொன்னான். 1 நாழிகையில் எல்லோரும் குவிந்துவிட்டனர். வாடாப்பா என்று பெரியவர்கள் வாய் நிறைய அழைத்தார்கள். நந்தா விளக்கு போட வந்திருக்கிறேன் என்றதும் வாழ்த்தினார்கள். கோயில் மடைப்பள்ளிக்கு ஆள் அனுப்பி 9 பொற்காசு கொடுத்து 60 பேருக்கு 2 வகை கறியும் நெய்யும் தயிருமாய் உணவு தயாரிக்க சொன்னான். அந்தன நண்பர்கள் அவனை சூழ்ந்து கொண்டார்கள். முன்னிருவர் குளத்து பக்கம் அழைத்து போனார்கள். அருண்மொழி புஜத்தை தொட்டு தொட்டு பார்த்தார்கள். எதுக்கு தாடி என்று கேட்டார்கள். கோல் சுற்றுவாயா? நான் ஒரு நாளில் கற்க முடியுமா? காந்தலூர் சாலை தூரமா? எப்போதடா திருமணம்? சேர தேசத்து பெண்கள் மிகவும் அழகாமே. மலைகள் ஏறி போயிருக்கிறாயா? ஒரு மலை 2 பனை உயரம் இருக்குமா? காட்டு யானைகள் உண்டாமே சேர தேசத்தில், அதை நீ கண்டதுண்டா? அர்த்த சாஸ்திரம் கற்றுக்கொண்டாயா? விதவிதமாக கேள்விகள் வர எல்லா கேள்விகளுக்கும் அருண்மொழி பதிலளித்தான். அநேகமாய் எல்லா நண்பர்களுக்கும் திருமணமாகியிருந்தது. சிலருக்கு குழந்தைகள் கூட இருந்தன. வித்தை காட்டு வித்தை காட்டு என்றார்கள். கம்மாள தெருவிலிருந்து குதிரை வரவழைத்து தந்தார்கள். குதிரையில் தாவி ஏறியவனை ஆஹா என்று வியந்தார்கள். ஏறி நின்று ஒற்றை காலால் சவாரி செய்தபோது கை தட்டினார்கள். மின்னல் பாய்ச்சலில் குதிரை செலுத்தி குதித்து இறங்கி ஒருவனை குத்திவிட்டு அதே வேகத்தில் குதிரையில் ஏறியதும் அடேங்கப்பா என்றார்கள். இடதும் வலதும் 8 வைத்து நடுவே புகுந்து நடப்பட்ட மூங்கில்களை குதிரையில் ஓட்டியபடியே தாண்டிய போது கூட்டம் கரகோஷம் செய்தது. எல்லோர் கையிலும் களிமண் உருண்டைகள் கொடுத்து வீசச் சொல்லி கொம்பு சுழற்ற ஒரு கல் கூட மேலே படாதது கண்டு வியந்தார்கள். 10 பேர் கத்தியுடன் வந்தால் ஒற்றையாளை என்ன செய்வாய்? எல்லோரையும் பிரம்பெடுக்க சொன்னான். தாக்க சொன்னான். ஒரு பிரம்பால் அத்தனை பேரையும் தட்டி வீழ்த்தினான். செங்கல்லை மண்டையில் தாக்கி உடைத்தான். இடுப்பு வாளை நண்பனிடம் கொடுத்து தன் தலையில் வெட்டு என்றான். ஓங்கி இறங்கின கத்தியை 2 உள்ளங்கை நடுவே சரக்கென்று பிடித்து நிறுத்தினான். 40 பேர் இருக்கிறீர்களே, என்னை பிடித்து கட்டுங்கள் என்று முன்னிருவர் குளத்துக்குள் ஓடினான். நண்பர்கள் துரத்தினார்கள். சட்டென்று குளத்தில் குதித்தான். குளம் முழுக்க தேடினார்கள். ஆளையே காணோம். கால் நாழிகையில் நீருக்குள்ளிருந்து எதிர்கரை ஏறினான். எப்படியப்பா என்று வியந்தார்கள். வாயின் நுனியில் ஒரு வைக்கோல் நுனி, தண்ணீரின் மேற்பரப்பில் மற்றொரு நுனி. கால் நாழிகை என்ன, முழு நாழிகை கூட வைக்கோல் வழியே சுவாசித்து மறைந்திருக்கலாம் என்று காட்டினான். சுவாசம் பந்தனம் செய்து கொள்ளலாம் என்றான். சிலருக்கு முதுகு தட்டி குண்டலினி எழுப்பினான். தியானம் கற்றுத்தந்தான். இத்தனையும் காந்தலூர் கடிகையில் கற்றுத்தருகிறார்களா என்று கேட்டு கேட்டு வியந்தார்கள் நண்பர்கள். பெரிய பாகியமடா உன்னுடன் நட்பு கொண்டது. நம் கிராமத்து பையன் அமன்குடி இளைஞனா இத்தனை கற்று சிறந்திருப்பது எங்களுக்கெல்லாம் பெருமை என்றார்கள். எல்லோரும் கூடி உட்கார்ந்து சாகை சொன்னார்கள். பிசிரே இல்லாது அவர்கள் வேதம் சொல்ல காதும் மனமும் நிறைந்தது. அன்றைய வேதம் சொன்னதின் பலன் அருண்மொழிக்கு போக வேண்டும் என்று நீர் ஊற்றி தத்தம் செய்தார்கள். நந்தா விளக்கு ஒன்று சந்திர சூரியர்கள் வரை அணையாத விளக்கு ஏற்றினார்கள். 30 காசு ஊர் சபை பெற்று கல்வெட்டில் நிபந்தம் வெட்டியது. கோவிலில் உட்கார்ந்து மடைப்பள்ளி உணவை கூடி சந்தோஷமாக சாப்பிட்டார்கள். மகா மந்திரியிடம் அரசாங்க வேலைக்கு போய்விடுவாயா அருண்மொழி என்று கேட்க அருண்மொழி சிரித்தான். நிச்சயமாய் ஒரு நாளைக்கு நம்ம அருண்மொழி மகா மந்திரியாகி விடுவான். மற்றவன் அடித்து சொன்னான்.
அருண்மொழி என்று பெயர் வைத்ததே அந்த அபிலாஷையில்தானே. ஸ்ரீ வைஷ்ணவத்தில் யார் அருண்மொழி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள்? ராஜாவை பிரீத்தி பண்ணியது போலும் ஆயிற்று, பிள்ளையை ராஜாங்கத்தில் சேர உற்சாகப்படுத்தியது போலும் ஆயிற்று இல்லையா? நாம தான் அமன்குடி கிராமமும் ஆடுதுறை சந்தையும் வேத அத்தியனமாகவும் வளைய வருகிறோம். அருண்மொழி தேசமெங்கும் கொடி பறக்க போய் கொடுப்பினை ஜாதக விசேஷம், ஏதோ நம்மதில் ஒரு ஆள் போகிறானே என்று சந்தோஷப்பட்டு கொள்ள வேண்டியதுதான். அருண்மொழி, நீ மகா மந்திரியாகிவிட்டால் எங்களை மறக்காதிருப்பாயா? எப்படி மறக்க முடியும்? அப்புறம் இந்த மாதிரி ஒரு விருந்து தருவாயா? அருண்மொழி சிரித்தான். உண்மை, இவர்கள் வாழ்க்கை சிறிய வட்டத்தில் முடிந்துவிட்டது. வேத அத்தியனமே வாழ்க்கை, விருந்து உண்டலே சிறப்பு, வேறு நிகழ்ச்சிகள் ஏதும் இல்லை. என்னுடைய புகழ் நாலு திக்கும் பரவ போகிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று நிகழ பரபரப்பு கவிழ போகிறது. சுமைகள் கூட போகின்றன. தந்திரங்கள் யோசிக்கும் நிலை வரப்போகிறது. அரசனுக்கு அனுசரித்து, அரசிக்கு அனுசரித்து, மக்களுக்கு பதில் சொல்லி மாற்று அரசரை கண்டித்து சொக்கட்டா நாடும்படி ஆகப் போகிறது. அருண்மொழி பெருமூச்சோடு விடைபெற்று கிளம்பினான். நண்பர்களை கட்டி தழுவிவிட்டு வயல்களினூடே நடந்தான். ஊரிலிருந்து குழந்தை நோக்கி நடக்கிற போது சோர்வாக இருந்தது. தேவையில்லாமல் இடம் பெயர்கிறோம் என்று தோன்றிற்று. பழையாறை அரண்மனை தொலைவிலிருந்து தெரிந்தது. படை வீரர்களின் குடியிருப்புகள் ஊடே நடந்து போனான். யாரோ சிலர் அடையாளம் கண்டு எழுந்து நின்றார்கள். எழுந்து நின்ற சில படை வீரர்களுக்கு கை குவித்துவிட்டு கோவில் வழியே நடந்து போனான் அருண்மொழி. கோவில் மதில் சுவர் ஒட்டி நீண்ட வீதி, எதிர்ப்புறம் தளிச்சேரி பெண்டுகள் வீடு. உள்ளே இருந்து நடனக்கோல் தட்டும் ஓசையும் கால் சதங்கை சத்தமும் கேட்டன. வீடுகள் பழையன போலும். ஒருவேளை தலைநகரம் தஞ்சைக்கு மாறிவிட்டதால் தளிச்சேரி பெண்டுகள் பலர் தஞ்சைக்கு போய்விட்டார்களோ என்னவோ. சில வீடுகள் பூட்டப்பட்டிருந்தன. கோயில் சுவர் முடியும் இடத்தில் உள்ள வீடு சிதிலமாகவே இருந்தது. அந்த வீட்டை கடந்து போகும்போது உள்ளே இருந்து 2 பெண்கள் ஓடி வந்தார்கள். உதவி, உதவி என்று கூச்சலிட்டார்கள். கோவில் பின் வாசலில் உட்கார்ந்திருந்த சிலர் திடுக்கிட்டு எழுந்தார்கள். அருண்மொழி அமைதியாக நின்றான். உதவி தன்னிடம் கோரப்பட்டதா, இல்லை வேறு எவரையும் நோக்கி கூவப்பட்டதா என்று அனுமானிக்க முடியவில்லை. கோவில் அருகே இருந்த மற்றவர்கள் ஓடி வந்தார்கள். என்ன சுந்தரி, என்ன கூச்சல் என்று கேட்டார்கள். உள்ளே பாம்பு, பாம்பு, என் பாட்டியின் தலைமாட்டில் இவ்வளவு பெரிய பாம்பு. பெண்ணின் கண்களில் மிகுந்த பயமும் கலவரமும் தெரிந்தன. வீட்டிற்கு முன்னே வெயிலுக்கு என்று கூரை சாய்ப்பு போடப்பட்டிருந்தது. ஒரு ஆள் அதிலிருந்து மூங்கில் கழியை உருவிக்கொண்டு உள்ளே போனான். போன வேகத்தில் திரும்பி வந்தான். ராஜநாகம் கிழவிக்கு அருகே சுருண்டு தூங்குகிறது. கால் ஓசை கேட்டதும் தலையை தூக்குகிறதப்பா. இம்முறை 3-4 ஆட்கள் உள்ளே போனார்கள். அந்த பெண் இன்னமும் வெடவெடுத்து கொண்டிருந்தாள். கூட இருந்த பெண் மற்ற வீடுகளுக்குள் நுழைந்து தகவல் சொல்லி கொண்டிருந்தாள். உள்ளே கோலால் தட்டும் ஓசை கேட்டது. உள்ளே போன மூவரும் உதைத்து தள்ளியது போல ஒருவர் மேல் ஒருவர் இடித்து கொண்டு வெளியே வந்தார்கள். ஒன்றல்ல 2. கிழவிக்கு அடுத்த பக்கமும் நாகம் இருக்கிறது. ஏனம்மா இப்படிப்பட்ட பாம்பு மனையில் குடியிருக்கிறீர்கள்? தரையில் கோல் அடித்தால் காரை பெயர்கிறதே. பல முறை சொல்லியாயிற்று. என் பாட்டி நகரவே இல்லை. இங்குதான் எனக்கு சாவு, இந்த வீட்டில்தான் நான் முடிய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். கிழவி டமாறு செவிடு போல அசையவே இல்லை. பாம்புகள் தான் சீறுகின்றன. பாட்டிக்கு சற்று காது மந்தம்தான். ஏதுமாகவில்லையே. ஐயோ, எப்படி பாட்டியை வெளியே கொண்டு வருவது? ஊர் ஜனம் ஓடி வருவது தெரிந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.